இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கழகத்தினரும் தோழமை கட்சிகளும் விவசாயிகளும் இந்த அரசுக்கு எதிராக திரண்டு வந்திருக்கிறீங்க. யாரும் திரண்டுலாம் வரல. 200 ரூபாய் கொடுக்கப்பட்டு திரட்டப்பட்டு வந்த கூட்டம் தான். திரண்டு வந்த கூட்டம்லாம் இல்ல. உதயநிதி பேசுறதுக்குலாம் யாருன்னா திரண்டு வருவாங்களா? ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. என்ன வெளிப்படையா இவங்க அப்பாவை இப்படி பேசுறாரு இவரு? அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்டின மெட்ரோ ட்ரெயினை போய் இவர் வந்து ஆய்வு செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப சேல சோழ பாண்டியர்கள்லாம் கட்டியிருப்பாங்கல்ல, பிரிட்ஜு மேம்பாலங்கள் கட்டியிருப்பாங்கல்ல, அந்த பிரிட்ஜை திமுக காரங்க யாருமே போய் ஆய்வு செய்யலையா? இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக சிப்காட்டுக்கு ஆய்வுக்கு போறாரு. அதாவது இவருடைய போராட்டத்தை ப்ரொமோஷன் பண்ணாதான் ஒரு 1000 வியூஸாவது வரும். இவர் போராட்டத்தை டைவர்ட் வேற பண்றாங்களாம் உட்காந்துக்கிட்டு. மக்கள் விரோத தாவேக அரசுக்கு எதிராக மக்களுக்கு விரோதமான தாவேக அரசாங்கம், மக்கள் விரோத திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பட்டத்தை திமுக கொடுத்தோம். எவ்வளவு பெருந்தன்மையா அந்த பட்டத்தை தாவேக கொடுக்குறாங்க பத்தியா? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன கீழே இருக்கக்கூடியவன் முகம் தெரியாத ஒரு நபர், அவன் திரிஷா கத்துறானா பிரச்சனை கிடையாது, அவன் சாதாரண ஒரு பப்ளிக். ஆனா 60 வருஷ கட்சிக்கு அடுத்த தலைவர்னு உங்களை சொல்லும் போது நீங்க எவ்வளவு பொறுப்பா பேசணும். உங்க தாத்தா கலைஞர் மாதிரியே பேசலாமா? மக்களே, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் உதயநிதி அவர்கள் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுட்டு முழுசா அரசியலில் குதிச்சாரு பார்த்தீங்களா? அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம யாருக்குமே வந்து சொல்லாமல் திருப்பி நடிக்கிறதுக்கு இறங்கிட்டார். எல்லாரும் ஆர்வமாக கேட்காதீங்க, என்ன படத்தில் நடிக்கிறாரு சொன்னீங்கன்னா அந்த படத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாலாம் கேட்காதீங்க. அவர் எந்த படத்துலையும் நடிக்கல, விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தை தான் நடிக்கிறாரு. இன்னைக்கு விவசாயிகளுக்காக ஒரு போராட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு நடிகை திரிஷா அவர்களை குறித்து அவதூறா பேசி தமிழ்நாட்டு சேனல்லேருந்து இன்டர்நேஷ்னல் சேனல் வரையும் காரி துப்புற அளவு இன்னைக்கு அவர் பேசி வச்சிருக்கிறார். அவர் என்னென்ன பேசியிருக்காருன்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மக்கள் விரோத தாவேக அரசுக்கு எதிராக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தஞ்சையிலே நடத்திட்டு இருக்கிறோம். அதாவது மக்களுக்கு விரோதமான தாவேக அரசாங்கம், திமுகவுக்கு ஒரு பட்டம் நம்ம எல்லாருமே சேர்ந்து கொடுத்தோம். மக்கள் விரோத திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பட்டத்தை திமுக கொடுத்தோம். எவ்வளோ பெருந்தன்மையாக அந்த பட்டத்தை தாவேக கொடுக்குறாங்க பத்தியா? இல்லைன்னா அது உங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். மக்கள் விரோத திமுக அரசாங்கம் சொன்னால் தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும், அது உண்மையாக இருக்கும், அது வெளிப்படைத்தன்மையாக இருக்கும், அது மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். மக்கள் விரோத தாவேக அரசாங்கம் சொல்லும் போதே நாக்கில் செட் ஆகலை பார்த்தீங்களா? ஏன்னா அது தாவேக அரசாங்கம் மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுதுன்ட்டு தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். மக்கள் விரோத தாவேக அரசாங்கம் சொல்லும் போதே அந்த வார்த்தை செட் ஆகலை. அந்த மக்கள் விரோதன்ற வார்த்தை செட் ஆகக்கூடிய இன்னொரு வார்த்தை என்னன்னா திமுக. மக்கள் விரோத திமுக ஆட்சி அப்படின்னா தான் கரெக்டாக இருக்குது. அது மக்களாக சேர்ந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு பட்டம். அதை வந்து நீங்கள் பெருந்தன்மையாக தாவேகாக்கெல்லாம் கொடுக்காதீங்க, அது நீங்களே வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தான் 100% பொருந்தும். அதனால் தயவு செஞ்சு நீங்களே அதை வச்சுக்கோங்கண்ணே. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கழகத்தினரும் தோழமை கட்சிகளும் விவசாயிகளும் இந்த அரசுக்கு எதிராக திரண்டு வந்திருக்கிறீங்க. யாரும் திரண்டுலாம் வரல. 200 ரூபாய் கொடுக்கப்பட்டு திரட்டப்பட்டு வந்த கூட்டம் தான். திரண்டு வந்த கூட்டம்லாம் இல்லை. யாரு பேசுறதுக்கு திரண்டு வர போறாங்க? அண்ணன் விஜய் அவர்கள் வந்தால் திரண்டு வருவாங்க, கூட்டம் லட்சமாக திரண்டு வருவாங்க. யார் உதயநிதி பேசுறதுக்கெலாம் யாருன்னா திரண்டு வருவாங்களா? 200 ரூபா கொடுத்து டிராக்கரு, பஸ்ஸு, வேனு, இப்போ கவர்மெண்ட் அவங்க ஆட்சியில் கூட இல்லை, கவர்மெண்ட் பஸ்ஸை கூட எடுக்க முடியாது. சொந்தமாக செலவு பண்ணி டிராவல்ஸ் பஸ்ஸை தான் புக் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். அப்படி கூட்டிகிட்டு வந்த கூட்டம் தான் இதே தவிர திரண்டுலாம் யாரும் வரல. யார் இவர் பேசுகிற லட்சணத்துக்கு திரண்டுலாம் வராங்கன்னு இவருக்கு மனசில் ஒரு ஆசை. ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. என்ன வெளிப்படையா இவங்க அப்பாவை இப்படி பேசுறாரு இவரு? நிர்வாக திறனற்ற டம்மி முதலமைச்சர்னா அது யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா போன ஆட்சியில் 1-2 போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், பரந்தூர் விமான நிலைய மக்கள் போராட்டம், அது மட்டும் இல்லாமல் சாம்சங் ஊழியர்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம். அதெல்லாம் யார் ஆட்சியில் நடந்ததுன்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் நடந்தது. அவரைத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இவ்வளோ வெளிப்படையாக இவங்க அப்பாவை திட்டுறாங்கன்னா குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதனால தான் மேடையில் இவ்வளோ வெளிப்படையாக அவங்க அப்பாவை திட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அண்ணன் அவர்கள் ஆட்சி இந்த வரக்கூடிய இந்த 100 நாட்கள் முடிய போகுது. இந்த 100 நாட்கள் சாதனை எடுத்து போட்டாலே இன்னும் 100 வருஷத்துக்கு திமுகவால் ஆட்சிக்கு வரவே முடியாது. அப்படி தான் அண்ணன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறார்.
இவர் யாரை சொல்லியிருப்பாரு? மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. ஜோக்கர் யாருன்னு தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். மக்களை தாண்டி ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு தமிழ்நாட்டில் யாருமா ஜோக்கர் மாதிரி அரசியல் பண்ணுறதுன்னு கேட்டாலே அது டக்குன்னு யோசிக்காமல் சொல்லும் ஜென்சி டிஎம்கே. இந்தியாவிலேயே இல்லை, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஜோக்கர் குழுவை வச்சுக்கிட்டு இவர் வந்து என்ன சொல்கிறாரு, தாவேக்காவை பார்த்து ஜோக்கர் அப்படின்னு சொல்கிறாரு. ஜென்சி டிஎம்கே வச்சு ஆட்சி அமைச்சர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்த கனவில் உறங்கி கொண்டிருக்கும் அண்ணன் உதயநிதி அவர்களை பார்த்து நம்ம ஜோக்கர்லாம் சொல்லக்கூடாது. இப்போ ஜோக்கர்ன்றதால ரொம்ப கடினமான ஒரு வேலை. கஷ்டப்பட்டு மேக்கப் போடணும், கஷ்டப்பட்டு காமெடி பண்ணணும், வந்திருக்க ஆடியன்ஸை காசு கொடுத்து வந்திருக்க ஆடியன்ஸை சிரிக்க வைக்கணும். அதனால் ஜோக்கர் வேலையெல்லாம் சும்மா கிடையாது, கஷ்டமான வேலை. அந்த வேலையெல்லாம் அண்ணன் உதயநிதி அவர்களால் கண்டிப்பாக செய்ய முடியாது. அது மிகப்பெரிய ஒரு கடினமான வேலை. அவ்வளோ கடினமான அந்த ஜோக்கர் வேலையை செய்யக்கூடிய நபரை நம்ம மதிக்கணும். அந்த பட்டத்தை எடுத்து உதயநிதி அவர்களுக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் நாளைக்கு ஃபீல் பண்ணிடுவார், என்ன நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜோக்கர் வேலையை செய்கிறோம், ஈஸியாக உதயநிதி எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிப்பாங்க. அதனால் அண்ணன் உதயநிதி அவர்களை ஜோக்கர்லாம் யாரும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சினிமா தியேட்டரில் போய் படம் பார்த்துக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள்லாம் கஷ்டப்பட்டு போராட்டம் நடத்தும் போது அவங்கள அடித்து கைது பண்ணும்போது இங்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூலி படத்துக்கு போயிருந்தார், ப்ரிவியூ ஷோக்கு போயிருந்தார். அன்னைக்கு கரூரில் 40 பேர் உயிரிழந்து தமிழ்நாடு சோகத்தில் மூழ்கி இருக்கும்போது இட்லி கடன்ற ஒரு படத்தை இன்பநிதி அவர்கள் ரிலீஸ் பண்ணார். இந்த தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் வந்தாலும், எந்த நிலநடுக்கம் வந்தாலும், புயலே வந்தாலும், சுனாமியே வந்தாலும் ரெட்ஜெயிட் என்னைக்குன்னா அவங்களுடைய படத்தை தள்ளி வச்சிருக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் இந்த காவேரி பிரச்சனை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தேதியாக அறிவிச்சிட்டாங்க. இப்போ அறிவித்தது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு படத்தை நடித்து கொடுத்தாங்க. அந்த படத்தோடைய ப்ரொடியூசரும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அந்த படத்தை ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த ப்ரொடியூசர், அந்த படத்தோடைய உரிமையாளர் ப்ரொடியூசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து தீர்மானிக்கணும் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்டின மெட்ரோ ட்ரெயினை போய் இவர் வந்து ஆய்வு செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சேல சோழ பாண்டியர்கள்லாம் கட்டியிருப்பாங்கல்ல பிரிட்ஜு, மேம்பாலங்கள் கட்டியிருப்பாங்கல்ல, அந்த பிரிட்ஜை திமுககாரங்க யாருமே போய் ஆய்வு செய்யலையா? செஞ்சுருக்கீங்களா? மு.க. ஸ்டாலின்லேருந்து, கலைஞர்லேருந்து, உதயநிதியிலேருந்து, அந்த கட்சியை சார்ந்த திமுக கட்சியை சார்ந்த பல பேர் வந்து அந்த பிரிட்ஜை எதுக்கு ஆய்வு செய்கிறீங்க? அது யாரோ கட்டின, ராஜா காலத்தில் கட்டின பிரிட்ஜெல்லாம் எதுக்கு ஆய்வு செய்கிறீங்க? அந்த பிரிட்ஜெலாம் நல்லா இருக்கா, அதில் என்ன வேலைகள் இருக்குதா, சரி செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குதா, நல்லா பராமரிப்பாக இருக்குதா, அதில் என்ன பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்ய போவாங்க. அந்த பிரிட்ஜை நாங்கள் தான் கட்டணும்னு சொல்லிட்டு ஆய்வு செய்ய போவாங்க. அப்படிலாம் யாரும் ஆய்வு செய்ய போகலையே. அண்ணன் விஜய் அவர்கள் மெட்ரோ ட்ரெயின் எப்படி இருக்குது, மக்களுக்கு வசதியாக இருக்குதா, மேற்கொண்டு எதனா வந்து மேம்படுத்தலாமா, எதனா பிரச்சனைகள் இருக்குதா, எதனா கழிவறைகள்லாம் சரியாக இருக்குதா, பப்ளிக்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிட்டு வராங்களா, நேரடியாக அவங்கள சென்று அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு ஆய்வு நடத்துகிறார். தன்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகமும் சரியாக செயல்படுதா அப்படின்றத அவர் ஆய்வு செய்ய வேண்டியது முதலமைச்சராக அவருடைய கடமை. இதை கூட தெரியாமல் தமிழ்நாட்டில் ஒரு நான் அடுத்த முதலமைச்சர் ஆவேன், 60 வருஷம் கட்சிக்கு நான் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்குன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக சிப்காட்டுக்கு ஆய்வுக்கு போகிறாரு. அதாவது இவருடைய போராட்டத்தை ப்ரொமோஷன் பண்ணாதான் ஒரு 1000 வியூஸாவது வரும். இவர் போராட்டத்தை டைவர்ட் வேற பண்ணுறாங்களாம் உக்காந்துக்கிட்டு. முதலமைச்சர் விஜய் அவர்களை எதுக்கு திரும்ப இவர் பேசுகிறாரு, அப்போ தான் இவர் போராட்டம் நான் கொஞ்சமாவது வியூஸ் போகணும் தான் பேசுகிறாரு. இவரே வந்து உக்காந்து ஒரு வாரம் ஃபுல்லாக நான் உண்ணாவிரதம் இருந்தால் கூட ஒருத்தவனும் கண்டுக்க மாட்டான். பெய்டு ப்ரொமோஷன் பெண் கம்பெனிகிட்ட கொடுத்து பெய்டு ப்ரொமோஷன் பண்ணால் தான் ஒரு 1000 வியூஸ் 2000 வியூஸ் இவர் ஸ்பீச்சுக்கு வரும். இவர் ஸ்பீச்சை நம்ம டைவர்ட் பண்ணுறதுக்கு சிப்காட்டுக்கு வந்து ஆய்வுக்கு போகிறோமா? தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் தினமும் ஆய்வுக்கு தான் போயிட்டு இருக்கிறாரு. அதை எடுத்து போட்டு என்னுடைய போராட்டத்தை டைவர்ட் பண்ணாதான் இதெல்லாம் எப்படி திரும்ப இருக்குது, சித்தப்பு சீமான் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. என்னால் தான் என் போராட்டத்தை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் என் தம்பியை நீங்கள் ஆய்வுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. இவர் பேசுகிறதெல்லாம் ஒரு பேச்சு, இது தமிழ்நாட்டில் வைரல் ஆகிட போகுது. இதை டைவர்ட் பண்ணுறதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ஆய்வுக்கு வர போகிறார். நினப்பு தான் பொழப்பை கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நிறையா நினைப்புகள்லாம் திமுகவோட பொழப்பை இன்றைக்கி கெடுத்துருக்குது. அதில் ஒன் ஆஃப் த நினைப்பு தான்
நம்மளை டைவர்ட் பண்ண ஒரு சதி நடக்குது அப்படின்ற ஒரு நினைப்பு. ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்லை, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் யாருக்காக ஸ்வீட் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப குடும்பத்து மேலே பாசமும் நேசமும் உள்ள நபர் ஸ்டாலின் அவர்கள். அவர் எப்பவுமே தன் குடும்பத்துக்காக ஒரு விஷயமும் பார்த்து செய்யக்கூடிய நபர். அது எதுக்கு சொல்கிறோன்னா எல்லாரும் குடும்பத்தை அவரை மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறோம். அவர் எதுவும் சொன்னார்ல, உதயநிதி அவர்கள் எதுவும் சொன்னார்ல, என்ன சொன்னார்? ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்கிறாரு. பர்ஃபெக்டா இருக்கா? விவசாயிகள் தொடர்பான இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 2 நாள் ஆரம்பிக்குது, 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. சும்மா விட மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் இந்த பிரச்சனையை எழுப்போம். இந்த மாதிரி பிரச்சனைகளை எழுப்புனா பிரச்சனை கிடையாது, எழுந்து ஓடிட்டா தான் மிகப்பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, யாருக்கிட்ட பேச முடியும்? ஆளும் கட்சி யாருக்கிட்ட பேச முடியும்? வெறும் சேருக்கிட்டயா பேச முடியும்? எதிர்கட்சின்னு ஒன்று இருந்தால் தான் நீங்கள் பிரச்சனையை எழுப்புங்க, அதுக்கான பதிலை சொல்ல முடியும். நீங்கள் எழுப்பிட்டு எழுந்து ஓடிட்டீங்கன்னா யாருக்கிட்ட சொல்ல முடியும்? கேமராவை பார்த்தோம், வெறும் சேரை பார்த்தோம், இல்லை சபாநாயகரை பார்த்துமா சொல்ல முடியும்? நீங்கள் தயவு செய்து இந்த மாதிரி 10 கேள்விகளை எழுப்புங்க, ஆனால் எழுந்து ஓடிடாதீங்க. நாங்கள் ஏதோ எதிர்பார்த்துட்டு வரோம், சட்டமன்றத்தை உட்காந்து பார்க்குறோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாப்லாம் வந்து பயங்கரமாக இருக்கிறீங்க, செகண்ட் ஹாப்பு காணாமல் போயிடுறீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த படையப்பா கிளைமேக்ஸ் எடுத்து இதில் போடுறா அப்படின்ற மாதிரி நாங்களே எடுத்து போட்டு ஏதோ பார்த்துக்குறோம். இந்த தடவை வந்து தயவு செஞ்சு முழுசாக உட்காருங்க. நீங்கள் இந்த மாதிரி பல கேள்வி கூட எழுப்புங்க, பிரச்சனை கிடையாது. பதில் சொல்ல தாவேகா தயாராக இருக்கிறது. தயவு செய்து நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் உங்களிடம் வைக்கிறோம். தயவு செஞ்சு சட்டமன்றம் முடிகிற வரையும் கிளாஸ் ரூமில் உட்காருங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்க தண்ணி வருதோ இல்லை அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன திரிஷா அவர்களை குறித்து திரு உதயநிதி அவர்கள் இன்னைக்கு பேசின ஒரு விஷயம் ரொம்ப வன்மத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. ஏன்னா கீழே இருக்கக்கூடியவன் முகம் தெரியாத ஒரு நபர், அவன் திரிஷா கத்துறானா பிரச்சனை கிடையாது, அவன் சாதாரண ஒரு பப்ளிக். ஆனால் 60 வருஷ கட்சிக்கு அடுத்த தலைவர்னு உங்களை சொல்லும்போது நீங்கள் எவ்வளோ பொறுப்பாக பேசணும். உங்கள் தாத்தா கலைஞர் மாதிரியே பேசலாமா? இன்றைக்கி தமிழ்நாடு சேனல்லேருந்து இன்டர்நேஷ்னல் சேனல் வரையும் உங்களை கழுவி ஊற்றுறாங்க. இன்றைக்கி நாளைக்கு வந்து உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இளைஞியோ அந்த ஜென்சி டிஎம்கேல இருக்கக்கூடிய நபர்களோ என்ன பண்ணுவாங்க? இதே மாதிரி தான் பேசுவாங்க. ஒரு பெண்ணை குறித்து, ஒரு தலைவருடைய பர்சனல் வாழ்க்கையை குறித்து ரொம்ப அவதூறாக பேசுவாங்க. ஒரு நல்ல தலைவன் இப்படி பேச மாட்டான். ஒரு நல்ல தலைவன் இன்னொருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி எந்த இடத்துலையும் விமர்சிக்க மாட்டான், அதுவும் மேடையில் குறிப்பாக விமர்சிக்க மாட்டான். சீமான் மாதிரியான ஆட்கள் தான் இந்த மாதிரி விஷயங்களை பேசுவாங்க. இன்றைக்கி உதயநிதி அவர்களும் தன்னுடைய அளவை தாண்டி அதிகமாக இன்னைக்கு உதயநிதி அவர்களும் ரொம்ப கேவலமான ஒரு விமர்சனத்தை திரிஷா அவர்களை நோக்கி வைத்திருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினை தொடர்ந்து இன்றைக்கி 4 எம்எல்ஏக்களும் பேசுவானுங்க, ரிமாண்ட் ஆவாங்க, திருப்பி பெயில் ஆவாங்க. இதெல்லாம் ஆரோக்கியமான அரசியலே கிடையாது, ரொம்ப கேவலமான அரசியல். இதை மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து நிறைய அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பொறுப்புணர்வோடு செயல்படணும். அதனால் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொஞ்சம் இதுக்கு மேலே அண்ணன் உதயநிதி அவர்கள் அவாய்ட் செய்தால், இதெல்லாம் தவிர்த்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். மறக்காமல் வீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நான் தன்னந்தனியாளு நீ நம்ம பாரு.